யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன்ன்றது வந்து பெண்களுக்கு டெலிவரி, ப்ரெக்னன்சி, உடல் உறவு, தாம்பத்தியம் இது எல்லாத்துலேயுமே கிட்னிக்கு பரவிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம கண்டிப்பாக ஒன்றுத்துக்கும் வைத்தியம் தேவை. வைத்தியம் வந்து வித்தியாசப்படும். இப்போது சீழ்கட்டி மாதிரி ஆயிடுச்சுன்னா பூங்காற்று நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் ஸ்ரீகலா பிரசாத். இன்றைக்கி வந்து யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன், அதாவது சிறுநீர் தொற்று பற்றி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்க போகிறோம். யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன்ன்றது வந்து பெண்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே வருது. அதுக்கு பல காரணங்கள் இருக்குது. அந்த சிறுநீர் வர தாரை சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த யூரித்ரான்றது வந்து ஒரு ஷார்ட்டாக ஸ்டவுட்டாக அந்த மோஷன் போகிற இடத்துக்கு பக்கத்தில் இருக்குது. அதே மாதிரி டெலிவரி, ப்ரெக்னன்சி, உடல் உறவு, தாம்பத்தியம் இது எல்லாத்துலேயுமே அந்த இன்ஃபெக்ஷனுடைய சான்சஸ் அதிகம். ஸோ இந்த சிறுநீர் தொற்றுன்றது என்ன டைப்ஸாக இருக்கும் அப்படின்னு ஒன்று கேட்பாங்க. எது கொஞ்சம் நம்ம கவலைப்படும், எது கொஞ்சம் சீக்கிரமாகவே சரியாயிடும். லோயர் யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது சிறுநீர் தாரை, சிறுநீர் பை, பிளாடர் இதில் இருக்க இன்ஃபெக்ஷனை பொறுத்த வரைக்கும் என்ன ஆகும்னா, ஒரு யூரின் போகும்போது எரிச்சல், வலி, அடிக்கடி போகிற மாதிரி இருக்கும், கடுகடுன்னு இருக்கும். சில பேர் சொல்லுவாங்க சொட்டு மூத்துற மாதிரி போயிடுது, போனால் ஒரு மாதிரி எரிச்சலாக இருக்குது, ஒரு போயிட்டு வந்த திருப்தி இருக்காது அப்படின்னு இருக்கும். அடிவயிறு வலி கூட இருக்கும். இது வந்து ஒரு காமன் இன்ஃபெக்ஷன் சொல்கிறோம். இப்போது உலகத்திலே எடுத்துக்கிட்டிங்கன்னா மிக அதிகமான பேர் இந்த யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷனில் அவஸ்தைப்படுவாங்க. இந்த இன்ஃபெக்ஷனு என்ன ரீசனில் வருது அப்படின்னு பார்க்குறோம். அதில் என்ன எப்படி கண்டுபிடிக்கிறோம். ஒன்று, இந்த சிம்டம்ஸ் மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புளுக்கு வந்து நம்ம போய் கல்ச்சர் எடுக்கிறது இல்லை. அது ஃபஸ்ட் டைம் வர இன்ஃபெக்ஷன்னா மருந்து கொடுத்துடலாம். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்ன ஆர்கானிசம், அந்த ஈகோலின்ற ஆர்கானிசம் தான் காமனாக இருக்குது. அதில் ரொம்ப காமனாக பார்த்திங்கன்னா இந்த நைட்ரோஃபியூரன்டைன்னு ஒரு மருந்து வந்து நல்லா கேட்குது. இந்த பேஷண்ட்டுக்கு ஏன் வந்தது, இதனால் அவங்களுக்கு என்ன பாதிப்பு, இது மேன்மேலும் வராமல் இருக்கிறதுக்கு என்ன தடுக்கிறது, இதெல்லாமே நம்ம பார்க்கணும். வெறும் வந்தாங்க மாத்திரை கொடுத்தோன்றது இல்லாமல், ரொம்ப வயசானவங்க, ஒரு இம்யூனோ காம்ப்ரமைஸ்ன்னு சொல்கிறோம், அந்த நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கவங்களுக்கெல்லாம் இது வந்து அப்படியே கிட்னி வரைக்கும் பரவக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அது கொஞ்சம் ஆபத்தான விஷயம். ஆபத்துன்னா என்னென்னா, இப்போது முதல்ல சொன்ன இன்ஃபெக்ஷன் ஆர்டினரி மருந்து மாத்திரையிலே சரியாகும். எல்லா யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷனை ட்ரீட் பண்ணணும்னு கூட இல்லை, தானே கூட சரியாயிடும். ஆனால் இந்த கிட்னிக்கு பரவிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கண்டிப்பாக அட்மிட் பண்ணி பார்ப்போம். அப்படி அட்மிட் பண்ண முடியாட்டி அட்லீஸ்ட் ஐவி நரம்பு மூலமாக மருந்துகள் போட வேண்டியிருக்கும். இது எப்படி தெரியும், எப்படி நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது அப்படி தான் எல்லோரும் கேட்பாங்க. விழாப்புறத்தில் வலி, ஏன்னா இந்த இடத்துல தான் கிட்னி இருக்குது, அந்த இடத்துல வலி, ஒரு குளிர் ஜுரம் இப்படி விட்டு விட்டு வருதுன்னா இவங்களை வந்து நாங்கள் அந்த கிட்னிக்கு இன்ஃபெக்ஷன் பரவி இருக்குது அப்படி சொல்கிறோம். அதுக்கு பேர் பைலோனெஃப்ரைட்டிஸ். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம அட்மிட் பண்ணி அதுக்கு வேண்டிய மருந்துகளை ஆரம்பிச்சிடுறோம். அதே டைம் கல்ச்சர் பண்ணிக்குவோம், அல்ட்ராசவுண்ட், சிடி இதில் வந்து பல விஷயங்கள் நம்மளுக்கு தெரியும். வெறும் தொற்று இருக்கா, அதுவே ஒரு கேஸ் ஃபார்மிங் ஆர்கானிசம்னு சொல்கிறோம், இந்த எம்ஃபைசிமேட்டஸ் பைலோரி, அதெல்லாம் இன்னும் அதனுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கா, இந்த இன்ஃபெக்ஷனே இன்னும் மோசமாகி கிட்னிலே பஸ்ஸு ஃபார்ம் ஆகிருக்கா, அந்த மாதிரி எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா ஒன்றுத்துக்கும் வைத்தியம் தேவை. வைத்தியம் வந்து வித்தியாசப்படும். இப்போது சீழ்கட்டி மாதிரி ஆயிடுச்சுன்னா அதை நம்ம கண்டிப்பாக ட்ரெயின் பண்ணணும். அந்த கேஸ் ஃபார்மிங் ஆர்கானிசம்ஸ்ன்னு இருக்குன்னா அதுக்கும் ஆன்டிபயோட்டிக் ஹையராக போடுறது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் ஸ்டென்ட்டிங்கும் தேவை. இவங்களை வந்து கொஞ்சம் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். ஸோ என்ன மாதிரி டைப் ஆஃப் ஆர்கானிசம் வருது காமனான்னு பார்த்துக்கிட்டோம். ஈகோலை தான் காமன். லோவர் யூரினரி ட்ராக்ட்னு பார்த்தோம், அப்பர் யூரினரி ட்ராக்டும் பார்த்தோம். பெண்களுக்கு காமன்னு பார்த்தோம். அடுத்த முக்கியமாக காமன் வந்து டயபெட்டிக் ஆளுங்களுக்கு வந்து காமனாக இருக்குது. ஏன்னா சுகர் அதிகமாக இருந்தாலே அதை வந்து அந்த எந்த விதமான ஒரு இன்ஃபெக்ஷனுக்குமே அது ஒரு ப்ரீடிஸ்போசிங் ஃபேக்டர். அண்ட் யூரினரிக்கு இன்னுமே அது ப்ரீடிஸ்போசிங். ஸோ கண்டிப்பாக நம்ம லைஃபே நல்லா ஆக்கணும்னா ரெண்டு விஷயம் நம்ம முக்கியமாக பார்த்துக்கணும். பிபியும் கண்ட்ரோல் வச்சுக்கணும், சுகரையும் நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கணும். சிறுநீர் தொற்றுக்கு மட்டுமே இல்லை,
இப்போ நம்ம சமீபத்தில் வந்து அந்த வேர்ல்ட் கிட்னி டே செலிப்ரேட் பண்ண போகிறோம். கிட்னி ஃபெயிலியருக்கே முக்கியமான காரணம் 2, டயபெட்டிஸும் ஹைப்பர் டென்ஷன். ஸோ எல்லா தொற்றும் கிட்னி ஃபெயிலியர் போகும்னு நான் சொல்ல வரல. ஹைப்பர் டென்ஷன் ப்ளஸ் சுகர் கண்ட்ரோல் வந்து கிட்னியை காப்பாற்றுறதுக்கு ரொம்ப முக்கியமானது. அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம இப்போ எப்படி தொற்று வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்பாங்க எல்லாருமே. தண்ணீர்ன்றது தண்ணி, மோர், டீப்பா எல்லாருமே சேர்த்து ஒரு நாளைக்கு ஒரு 2 லிட்டர் அளவு எடுத்துக்கிறது நல்லது. நிறைய பேர் வந்து சிறுநீர் தொற்று வருதுன்னுட்டு நான் நிறைய லிட்டர் 5 லிட்டர், அன்னைக்கு ஒரு பேஷண்ட் வந்தாங்க 7 லிட்டர் தண்ணி குடிக்கிறேன்னாங்க. அதுவும் தவறானது. அது ஏன்னா அது கிட்னியை டேமேஜ் பண்ணும். 7 லிட்டர் குடிக்கிறதுனால நல்லது கிடையாது. நம்ம எதுவுமே அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. அதனால் 2 லிட்டர் அளவு போகிறோம். இதே ஒரு விவசாயியோ இல்லை ஒரு மார்க்கெட்டிங் மேனேஜர் டெய்லி வெயிலில் சுற்றிட்டு இருக்காங்கன்னா வேர்வையில் அவங்களுக்கு ஃப்ளூயிட் நிறைய போகும். அப்போ அவங்க கூட அந்த எவ்வளோ அளவு லாஸ் இருக்கோ அந்த அளவு அவங்க கூட எடுத்துக்கணும். ஸோ ஃபஸ்ட் நம்ம தண்ணி எவ்வளோ எடுத்துக்கணும்னு எடுத்தோம். எப்போவுமே வாழ்க்கைக்கு நீர் சத்தும் நார் சத்தும் இன்றியமையாதது. ஸோ உணவில் இந்த நீரை போல் நார் சத்தும் எடுத்துக்கிட்டோம்னா மலச்சிக்கல் இல்லாமல் ஃப்ரீயாக மோஷன் இருக்கும். மலச்சிக்கல் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களுக்கு வந்து அந்த மோஷனும் போக மாட்டேங்குது, ஒழுங்காக சிறுநீர் பிரிகிறதுலேயும் ப்ராப்ளம் இருக்குது. ஸோ ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கு கான்ஸ்டிபேஷன் மலச்சிக்கல் வராமல் பார்த்துக்கணும். அடுத்தது வந்து இப்போ நம்ம தண்ணி இது சொன்னோம், காய் சொன்னோம், சுகர் லெவல்ஸ் சொன்னோம். இது தவிர வந்து இப்போ சில ஹேபிட்ஸ் சொல்கிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு தாம்பத்திய உறவில் இருக்கவங்க வந்து ஒரு உறவுக்கு முன்னாலும் உறவுக்கு பின்னாலும் பாத்ரூம் போய் தண்ணி விட்டு கழுவினா போகிறோம். நீங்கள் ஒரு தேவையில்லாத ஒரு கிருமி நாசினியெல்லாம் போட்டு கழுக வேண்டிய அவசியமே இல்லை. இன்ஃபேக்ட் நம்ம அந்த பயங்கர ஸ்ட்ராங் கெமிக்கல்ஸ் போட்டு கழுகும்போது அந்த நல்ல பாக்டீரியா போய் கெட்ட பாக்டீரியா வந்து அதுக்கப்புறம் இன்ஃபெக்ஷன் அதிகமாகும். ஸோ ஒன்றுமே இல்லை, ஒரு தொடர்புக்கு முன்னால் சிறுநீர் போயிட்டு கால் கழுவிட்டு வரட்டும், அதுக்கப்புறமும் இன்னொரு வாட்டி கால் கழுவிட்டோம், அது கூடியது. ஸோ அந்த மாதிரியும் பார்த்துக்கலாம். இதெல்லாமும் பார்த்துக்கிட்டோம். திருப்பி திருப்பி வருது சிறுநீர் தொற்றுனா நம்ம அவங்கள பார்க்கணும், எதனால் வருது. நான் சொன்ன சுகர் முக்கியமான காரணம். அதை தவிர இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அவங்களுக்கு ஒரு கர்ப்பப்பை இறக்கம் இருக்குது, சிறுநீர் பை எல்லாமே இறங்கியிருக்கு, சிறுநீர் போகிறதுக்கு அவங்களுக்கு கஷ்டமாக இருக்குது, சிறுநீர் தேக்கம் இருக்குது. இந்த மாதிரிலாம் இருந்தால் என்னாகும், எது ஸ்டாக்னேட் ஆகுதோ அதுலேயே அதிகமாக இன்ஃபெக்ட் ஆகும். ஸோ அந்த ஸ்டாக்னேஷன் இல்லாத நம்ம சரிப்படுத்தணும். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த கர்ப்பப்பையும் சிறுநீர் பையெல்லாம் இறங்கியிருக்குன்னா அந்த கர்ப்பப்பை எடுக்கிறதோ சிறுநீர் பையை உள்ளே வச்சு சரிப்படுத்தணும், அப்போ வரும். இல்லை சில கட்டிகள் வயிற்றுக்குள்ளே இருந்து அதனால் சிறுநீர் பிரிகிறது தடங்களாக இருந்ததுன்னா அதை நம்ம சரிப்படுத்தணும். அடுத்தது வந்து சிறுநீர் பையில் கூட கற்கள் இருக்குது, அந்த கற்கள்னாலையுமே இன்ஃபெக்ஷன் வரலாம். ஸோ எந்த ரீசன்னால இவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் வருதுன்னு நம்ம பார்க்கணும். இன்னொன்று வந்து கிட்னிலையுமே லாங் ஸ்டாண்டிங்காக ஸ்டாக்ஹார்ன் கால்குலஸ்னு சில பேர் வச்சுட்டு அது எனக்கு எதுவுமே பண்ணலைன்னு கூட உட்காந்துருக்காங்க. அந்த இன்ஃபெக்ஷன் வந்து அவங்கள விட்டு போகவே போகாது. அந்த கற்களை நம்ம எடுத்தால் தான் சரியாகும். ஸோ சிறுநீர் தொற்றுன்றது வந்து ஈஸியாகவும் ட்ரீட் பண்ணிடலாம், அதே சமயம் அது வந்து ப்ராப்ளமும் கொடுக்கலாம். பிரச்சனைன்னு வரும்போது நீங்கள் உங்களுடைய டாக்டரை போய் பார்த்துக்கிறது நல்லது. வருமுன் காப்போம்ல வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு சராசரியாக ஒரு 2 லிட்டர் தண்ணி, காய் நார்மலாக சாப்பிட்டுட்டு சுகர் கண்ட்ரோல் நல்லபடியாக வச்சுக்கிட்டோம்னாலே பாதி இன்ஃபெக்ஷன் வராமல் இருக்கும். இன்ஃபெக்ஷன் மோஸ்ட் ஆஃப் தெம் சரியாக ஈஸிலி ட்ரீட்டபிளாக இருக்கும். அந்த மெஜாரிட்டி ஈஸிலி ட்ரீட்டபிளாக இருக்கும். ஒரு சிலது தான் அந்த ரிக்கரண்ட் இன்ஃபெக்ஷன் சொல்கிறோம், திருப்பி வரும். அவங்கள வந்து கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்த்து நம்ம என்னென்னு சரிப்படுத்திக்க வேண்டியது நல்லது. இம்முறை நம்ம வந்து சிறுநீர் தொற்று பற்றி பேசினோம். அடுத்ததாக வேறு ஒரு இதில் நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம். பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி.